க்ஷத்ரிய பேர்பட்ட மாவீரர்களான க்ஷத்ரியர்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெண்கள் ஆசைப்படுவார்கள்னு சொன்னேன். இந்த புரூரவஸ்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரு ஆசைப்பட்டா? ஊர்வசி ஆசைப்பட்டாலாம். இதுதான் ஒரு ஆச்சரியம். ஊர்வசி அப்படின்னு பௌரவானாம் வம்சகரஹ. ஊர்வசிங்கிறவள் தேவலோகத்தை சேர்ந்த அப்சர ஸ்திரீ. அவள் ஊர்வசியோட ஊர்வசியா இந்திரன் ஆசைப்பட்டான். அப்சர ஸ்திரீகளுக்குள்ளேயே அழகானவள் ஊர்வசிதான். அவ்வளோ அழகானவள் அவள். அந்த ஊர்வசி மனிதர்கள் ஆசைப்பட மாட்டா. ஏன்னா மனிதன் அமேத்தியமா உள்ளவன். இப்படி ஒரு மாலையை போட்டா இவ்வளோ வாசனையா இருக்கிற பூவை ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்க எல்லாம் வாடி போயிருக்கு. ஏன்னா இந்த உடம்புல பட்டு என்ன சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலும் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நாத்தாடி. சந்தனத்தை தடவினா நாரும், சென்டை போட்டுண்டா நாரும். ஏன்னா உடம்போட தன்மை அது மாதிரி. தேவதைகளுக்கு அந்த தன்மை கிடையாது. மாலை போட்டா வாடாது, சந்தனம் போட்டா காயாது, உடம்புல வேர்வை கிடையாது அவர்களுக்கு. அப்படி வாழக்கூடியவர்கள் ஒரு அமேத்தியமா இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழணும்னு விரும்புவார்களோ? ஊர்வசியானவள் இந்த புரூரவஸ்தோட வாழணும்னு ஆசைப்பட்டாள்னா அந்த புரூரவஸ்தோட அழகு எப்பேற்பட்டதா இருக்கணும். அப்படி வாழ்ந்தவன் கொஞ்ச நாள்ல புரூரவஸ்தை விட்டு ஊர்வசி பேடுறா. பொதுவா புண்ணியத்தினுடைய பலன் தான் சௌக்கியம் வாழ்க்கையில யாருக்குமே. புண்ணியம் இருக்கிற பரிந்தும் தான் அது வேலை செய்யும். அது நாம என்னமோ நம்ம சாமர்த்தியம், நான் இப்படி பிளான் போட்டோம் அப்படி. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள சாமர்த்தியத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு மெட்ராஸ் போறாது. அப்படியே பெரட்டி சுருட்டி பாக்கெட்ல வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, ஒன்னும் பலிக்க மாட்டேங்கிறது. சாமர்த்திய குறைச்சல் யாரையும் ஒரு 2 வயசு குழந்தைக்குள்ள சாமர்த்தியத்தை பார்த்தா பிரமிப்பா இருக்கு நமக்கு. சாமர்த்திய குறைச்சல் உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் அது பலிக்கிறது இல்லை. ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் பலிக்கும். பாக்யம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம், தெய்வம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம். ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் வாழ்க்கையில பலிதம்ங்கிறது ஏற்படும். புண்ணியத்தினுடைய பலன்தான் சௌக்கியம். இந்த ஊர்வசியானவள் விட்டுட்டு போயிட்டாள். ஒரு சாதாரண மனுஷிய ஸ்திரீ. என்ன காரணம்னு கேட்டா, உங்கள்கிட்ட புண்ணியம் முடிஞ்சு போயிடுத்து, நான் கிளம்புறேன்ட்டாள் அவள். ஒரு சாதாரண பெண்ணோட ஒருத்தன் ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்து அவளை பிரிஞ்சாலே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. எத்தனை பேரை பார்க்கிறோம் நாம. எங்க அப்பாவோட எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஒரு 8-9 வயசு இருக்கும். இந்த கோடம்பாக்கத்துல ஒரு டெத்துக்கு போயிருந்தேன் நான். ஒரு வயசான பாட்டி காலமாயிட்டா. அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவாவா. அப்பா பேருந்தா என்னையும் ஐஷன் பேருந்தா. நம்ம பிராமண இதுல பழக்கத்துல அந்த இறந்த வாளுக்கு மாலை போட மாட்டான். மாலை போடுற பழக்கம் நமக்கு கிடையாது. ஆனா அந்த தாத்தா என்ன பண்ணினார், அந்த பாட்டிக்கு மாலை போட்டார். என்ன சொல்லி மாலை போட்டார்னா, ஒன்று நான் 10 வயசுல மாலையை போட்டு இந்த ஆத்துக்குள்ள ஆயிடுச்சுன்னு வந்தேன் கல்யாணம் பண்ணி. இப்ப நான் உன்னை மாலையை போட்டு நாட்டு வைக்கிறேன்னார். அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 85 வயசு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு அப்படியே காதல ஞாபகம் இருக்கு. சொல்லிட்டு 7வது நாள் அந்த கிழவரை செத்து போயிட்டார். இல்ல அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு தாம்பத்தியம். ஒரு சாதாரண ஒரு மனுஷிய ஸ்திரீயோட வாழ்ந்தாலே பைத்தியம் முடிச்சா மாதிரி ஆயிடுறது. பிரிஞ்சா ஒருத்தர் பிரிஞ்சான்னா இது எப்பேற்பட்டவள் தேவஸ்திரீ இல்லையா? அவள் பைத்தியம் முடிச்சு எடுத்து புரூரவஸ் இப்படியே சுத்தறான். அங்க இங்க சுத்தரத்தே. ஒரு நாளைக்கு அவளை குருக்ஷேத்திரத்துல பார்த்தான். குருக்ஷேத்திரத்துல பார்த்தா அவளை கூப்பிடுறான் ருக்வேதன் சொல்லி. அயேஜாயே பத்ரே அப்படின்னு ருக்வேதத்துல ஒரு சூக்தம் ஊர்வசிய குறிச்சு. ஸ்திரீகாமோத்சர ஊர்வசியும் அப்படின்னு நல்ல அழகான பெண்ணை அடையணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா ஊர்வசிய பூஜை பண்ணணும்னு வேதம் சொல்றது. அதுக்கு ஒரு சூக்தமும் இருக்கு. அந்த சூக்தத்தை சொல்லி ஊர்வசிய கூப்பிடுறான். அவ திரும்பி பார்த்தாள். என்னன்னு கேட்டாள், என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு புண்ணியம் முடிஞ்சு போயிடுத்து, அதனால நான் போயிட்டேன்னா.
உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலையே, உன்னோட திரும்பி எனக்கு வாழணும்னா, என்ன அடையணும்னா திருப்பி நீ புண்ணியம் பண்ணுனார்கள். அநேக யாகங்களை பண்ணினா சொர்க்கத்துக்கே போயிட்டான். சொர்க்கத்துக்கு போனால் ஊர்வசியோடு இருக்கான். அவள் பூலோகத்தில் இவனோட சேர்ந்து இருந்தா மாதிரி சொர்க்கத்தில் இவனோட இல்லை. ஏன்னா அங்கே பல பேர் விவகாரத்துக்கு இவனை ஒரு அலட்சியமாக பார்த்தா. இதுலேயும் ஒரு விசேஷம் என்னன்னா, இவனுக்கு என்ன டியூட்டின்னா, ஊர்வசி தேவ சபையில் நாட்டியம் ஆடுவலோன்னு அவள் தாசி தானே, வெத்தலை பாக்கு பொட்டி எடுத்துன்னு அவள் பின்னாடி போகணும். இது ஒரு பெரிய உத்தியோகமா, கௌரவமா. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார் கிளம்பினா அந்த தாயார் பின்னாடி வெத்தலை பாக்கு பொட்டி எடுத்துன்னு போவான் ஒரு உற்சவத்தில். அது கௌரவம், பாக்கியம். அது தாயாருக்கு வெத்தலை பாக்கு பொட்டி எடுத்துக்கிறதுங்கிறது இது என்ன, இது பாக்கியமா என்ன? ஒரு கட்டத்தில் அவனுக்கே அழுத்து போயிடு. ஊர்வசி ஊர்வசிமா என்ன வச்சிருக்கு ஊர்வசிக்குன்னு அவ கரவது பாதத்தை ஆடித்தான்னா. இந்த கழுதை எப்படி காலால் உதைக்குமோ அது மாதிரி வார்த்தைகளால் இவனை அலட்சியப்படுத்த இவ்வளோ யாகம் பண்ணினது இதுக்கான்னு நினைச்சான். எதுவுமே வாழ்க்கையில் சில துக்கங்கள், ஒரு கஷ்டங்கள் நமக்கு வர்றது நல்லவாளுக்கு அதை அவளை பண்படுத்துறதுக்காக. இவ்வளோ பரிசிரமப்படுறது அல்ப சுகத்துக்காக. எது நித்தியமானதோ, எது சத்தியமானதோ, எது சாஸ்வதமானதோ, எது குறையாததோ, எது பேரின்பமோ அதை என்ன அடையணும். நாம அனித்தியமான சாஸ்வதம் இல்லாத குறையோட கூடின சுகத்துக்கு அல்ப பிரயாச, அல்ப பலன், அல்பமான பலன், பகு பிரயாச. முயற்சி பண்றதோ பெரிய லெவல்ல, அடையறதோ இத்தினூண்டா இருக்கு. பகவானை அடையறதுக்குன்னா முயற்சி பண்ணணும்னு அவன் ஞானத்தை அடைஞ்சு போனான் அப்படின்னு. அதே வம்சத்திலேயே துஷ்யந்தன்னு ஒரு ராஜா. பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவாணி பிருத்திவ்யாச்சதுரந்தாயாம் கோப்தா பரத சத்தமஹ துஷ்யந்தேன ச வீரேன யதா ப்ராப்தா சகுந்தலா தம் வை புருஷ சிம்ஹஸ்ய பகவன் விஸ்தரம் துவகம். அந்த துஷ்யந்தன் தான் சகுந்தலைய அடைஞ்சான். அவர்களுக்கு பிறந்தவன் தான் பரத சக்கரவர்த்தி அப்படின்னு உடனே அதை விஸ்தாரமாக சொல்லணும்னு ஜனமேஜயன் கேட்க, துஷ்யந்தன் சந்திரவம்சத்தில் வந்தவன். ஒரு நாளைக்கு வேட்டையாட போனான். காட்டுக்கு போன இடத்துல பல மகர்ஷிகளுடைய ஆசிரமம் இருக்க. கண்வர்னு ஒரு மகர்ஷி, அவருடைய ஆசிரமத்துக்கு போறான் பசிதாகத்தினால. பொதுவாக ராஜாக்கள் வந்தால் அவர்களை உபசாரம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பார்கள் மகர்ஷிகள். இது ஒரு பழக்கம். இது அங்கே கண்வ மகர்ஷி இல்லை. யார் இருக்கா அப்படின்னு கூப்பிட்றான் இவன். உள்ளேந்து ஒரு பெண்ணு வரால், அப்சரஸ்திரி மாதிரி இருக்காள், சர்வாங்க சுந்தரியா இருக்கா. அவளை பார்த்த உடனே இவனுடைய மனசானது அப்படியே உருகி போறது, அவளை விரும்புறது. துஷ்யந்தன் யோஜனை பண்றான். நாமோ க்ஷத்ரியன், அந்த பெண்ணோ ரிஷி ஆசிரமத்தில் இருக்கா. பிராமண பொண்ணு அவன். அந்த பிராமண பொண்ணை பார்த்து நம்ம மனசு ஆசைப்படுறதே இது அதர்மம் இல்லையா, இது நியாயமா அப்படின்னு இவன் யோஜனை பண்றான். அப்புறம் அவனே நினைக்கிறான், உயர்ந்த மகான்களுக்கு சில எண்ணங்கள் வருது பாருங்க. ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்தை இன்னொருத்தர்கிட்ட கேட்டோ சாஸ்திரத்தை கேட்டோ தெரிஞ்சுக்க வேண்டாம், அவ மனசாட்சியே சொல்லும். சதாமி சந்தேக கரக காளிதாசன் சொல்றான். பிரமாணம் அந்தகரண பிரவருத்தையா. நாம செய்யறது ரைட்டா தப்பா அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம் உத்தமர்களுக்கு. ஆனா உத்தமர்கள் பயப்படுவார்கள். அயோக்கியன் தான் நான் செய்யறது ரைட்டு, இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா உயர்ந்த மகான்களுக்கு மனசாட்சியே சொல்லும். இப்ப ஒரு பெண்ணை பார்த்து நாம விரும்புறமே, இந்த பெண்ணை நாம விரும்புறது கரெக்டா, ஆனா மனசு விரும்புறது. இவளோ பிராமண பொண்ணு, நாமோ க்ஷத்ரிய பையன், சாஸ்திரப்படி அதுக்கு இடம் கிடையாது. உன்ன அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிருவோம்னு கேட்கிறான். நீ யாருமான்னு கேட்டான். கண்வருடைய புத்திரி அப்படின்னா.
அதுக்கு அவன் சொன்னான், கண்வன் ஊர்த்வரேத ஸ்வீயாச்சே, கல்யாணம் பண்ணிக்காதவராச்சே அவர், அவருக்கு எப்படி குழந்தை இருக்கும்? அவள் சொன்னால் வளர்ப்பு பெண்ணுன்னாள். அவன் அப்படின்னா விஸ்வாமித்திரரோட பொண்ணு. நாம் ஆசைப்பட்டது கரெக்டுன்னு நினைச்சான். ஏன்னா